இந்த வீடியோவில் நாம் பஞ்ச சம்ஸ்காரம் என்று சொல்லப்படும் சமாஷயனம் என்ன என்பதை விளக்கமாக பார்க்கப் போகிறோம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இது எதற்காக அவசியம், இதன் உண்மையான அர்த்தம் என்ன, ஒரு ஜீவாத்மாவின் வாழ்க்கையில் இது எப்படி பெரும் திருப்பத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை சாஸ்திர ஆதாரத்துடன் புரிந்து கொள்வோம். பஞ்ச என்றால் 5, சம்ஸ்காரம் என்றால் ஆன்மீக தகுதியை கொடுக்கும் ஒரு சடங்கு. அந்த 5 சடங்குகளும் நமக்கு ஒரு விசிஷ்டமான தகுதியை அளிக்கின்றன. இது வேத காலத்திலிருந்தே பாஞ்சராத்திர ஆகமம், இதிகாசங்கள், புராணங்கள் ஆகியவற்றில் சொல்லப்பட்டு வரும் ஒரு சடங்கு. சாஸ்திரங்கள் இதை மிகத் தெளிவாக அறிவிக்கின்றன. தாப புண்ரஸ்ததா நாம மந்த்ரோ யாகச்ச பஞ்சம அமி பஞ்சேதே சம்ஸ்காரா பரமபிராப்திஹேதவ. தாபம், புண்ட்ரம், நாமம், மந்திரம், யாகம், இந்த 5 சம்ஸ்காரங்களே பரமபதத்தை அடைவதற்கான காரணங்கள். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் நடந்துவிட்டது என்பதற்கான அடையாளமாக பெண் சில அணிகலன்களை அணிகிறாள், ஆண் சில அடையாளங்களை தரிக்கிறான். வேஷ்டி மாறுகிறது, பூணூல் மாறுகிறது. பெண்ணுக்கு கழுத்தில் மாங்கல்யம், காலில் மெட்டி, புடவை உடுத்துதல் போன்ற மாற்றங்கள் நிகழ்கின்றன. இவை எல்லாம் இப்போது கல்யாணம் ஆகிவிட்டது என்பதை வெளிப்படுத்தும் அடையாளங்கள். அதேபோல ஸ்ரீமன் நாராயணனை அடைவதற்காக நான் விரும்புகிறேன், மோக்ஷம் அடைய ஆசைப்படுகிறேன், நான் அவருடைய பக்தன் என்றால் அதற்கும் ஒரு அடையாளம் தேவை. பெருமானோடு தொடர்பு ஏற்பட்டு, இனி அவரே எனக்கு அடி, அவரையே நான் பதி என்று ஏற்றுக்கொண்டு அவரை அடைவதே என் குறிக்கோள் என்று இருப்பவரை முமுக்ஷு என்று சொல்வார்கள். ஆனால் அவனுக்கு வழி தெரியவில்லை, எப்படி அடைவது என்பதும் புரியவில்லை. அதனால் அவன் ஒரு ஆசாரியனை அணுகுகிறான். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமானுஜர் பிரதான ஆசாரியர். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவரோடு நாம் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டால் அவர் நம் விஷயத்தை பெருமானிடத்தில் எடுத்துச் சொல்லி நமக்கு முக்தியை பெற்றுக் கொடுக்கிறார். அதனால் இந்த பஞ்ச சம்ஸ்காரத்தின் மூலம் நாம் அனைவரும் ராமானுஜருடன் தொடர்பு பெறலாம். அவருடைய சிபாரிசின் பேரில் முக்தியை பெறலாம். ராமானுஜர் தன் காலத்திலேயே 74 சிம்மாசனாதிபதிகளை, ஆசாரியர்களை ஏற்படுத்தினார். அவர்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள் இன்றும் பலர் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாம் இந்த பஞ்ச சம்ஸ்காரம் என்ற சடங்கை செய்து கொள்ளலாம். அப்போது என்ன செய்யப்படும்? இந்த 5 சம்ஸ்காரங்களே. 1. தாப சம்ஸ்காரம் என்பது சங்கமும் சக்கரமும் சூடாக்கப்பட்டு தோளுக்கு அருகில் கைகளில் ஒட்டப்படும் சடங்கு. இதன் நோக்கம் சரீர சுத்தி, அதாவது உடலை பகவானுக்குரியதாக மாற்றுதல். தாப சம்ஸ்காரம் என்பது சாஸ்திரங்களில் பல இடங்களில் மிக உயர்வாக போற்றப்பட்டுள்ளது. அவற்றில் சில முக்கியமான சாஸ்திர மேற்கோள்கள் பின்வருமாறு: அதர்வ மகா உபனிஷத்தில் உள்ள பிரம்மசூக்தம், ரிக்வேதத்தில் உள்ள புஷ்கல சம்ஹிதை, விஷ்ணு தத்துவத்தில் நரகலோகத்தை பற்றி சொல்லும் பகுதியில் சங்கமும் சக்கரமும் தரிப்பது விஷ்ணுவுடன் உள்ள தொடர்பை வெளிப்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது. யமனுடைய தூதர்கள் இவர்களைக் கண்டால் அஞ்சுவார்கள். இந்த அடையாளங்களை அவமதித்தால் உலகமே அழியும் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீமன் நாராயணனுடைய மகிமையால் விஷ்ணு பக்தர்கள் யமலோகத்தில் ஒருபோதும் காணப்பட மாட்டார்கள் என்று வலியுறுத்தப்படுகிறது. யுத் மகாபாரதத்தின் பீஷ்ம பர்வத்தில் பாஞ்சராத்திர சாஸ்திரப்படி எல்லோரும் சக்கர முத்திரையை தரிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு தரிப்பவர்களே பகவான் விஷ்ணுவை ஆராதிக்கும் தகுதியை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. வராக புராணம் ஸ்ரீமன் நாராயணனுடைய சூடான சங்க, சக்கர முத்திரைகளை தோள்களில் தரித்தவர்களை போற்றுகிறது. அத்தகைய பக்தர்கள் இறுதியில் ஸ்ரீவைகுண்டத்தை அடைவார்கள் என்று உறுதியாக கூறுகிறது. கருட புராணம் சங்கமும் சக்கரமும் ஓட்டப்பட்டவர்களே பித்ரு காரியங்களை செய்ய தகுதியானவர்கள் என்று அறிவிக்கிறது. ஆசாரியர் சூடாக்கப்பட்ட சுதர்சன சக்கரத்தை வலது தோளில் ஒட்டும்போது கீழ்க்கண்ட மந்திரம் ஓதப்படுகிறது: கோடி சூரியனைப் போல ஒளிவிடும் சுதர்சனனே, அறியாமையில் மூழ்கிய எனக்கு விஷ்ணு மார்க்கத்தை காட்டுவாயாக. அதன்பின் பாஞ்சஜன்யம் இடது தோளில் ஒட்டப்படும்போது கீழ்க்கண்ட மந்திரம் ஓதப்படுகிறது:
உன் நாதத்தால் பாவங்களை அழைக்கும் பாஞ்சஜன்யமே, இந்த பயங்கர சம்சார சமுத்திரத்தில் மூழ்கிய என்னை காப்பாயாக. 2. புண்டர சம்ஸ்காரம். துவாதச ஊர்த்வ புண்டரம். 2வது சம்ஸ்காரம் புண்டர சம்ஸ்காரம். இதையே துவாதச ஊர்த்வ புண்டரம் என்று சொல்வார்கள். இந்த சம்ஸ்காரத்தில் பெருமானுடைய திருவடியின் சின்னமாக 12 இடங்களில் ஊர்த்வ புண்டரம் தரிக்கப்படுகிறது. முன்புறம் 10 இடங்கள். நெற்றி, வயிற்றின் நடுப்பகுதி, மார்பு, கழுத்தின் முன்புறம், வயிற்றின் வலது பக்கம், வலது கை, கழுத்தின் வலது பக்கம், வயிற்றின் இடது பக்கம், இடது கை, கழுத்தின் இடது பக்கம். பின்புறம் 2 இடங்கள் முதுகின் கீழ்ப்பகுதி, முதுகின் மேல்பகுதி. இவ்வாறு உடலின் முன்புறமும் பின்புறமும் சேர்த்து மொத்தம் 12 இடங்களில் புண்டரம் தரிக்கப்படுகிறது. இந்த புண்டரம் வெள்ளை திருமண் கொண்டு இடப்படுகிறது. அதன் நடுவில் ஸ்ரீசுர்ணம் மகாலட்சுமியின் ரூபமாக செந்நிறத்தில் தரிக்கப்படுகிறது. இதன் அர்த்தம், இந்த உடல் முழுவதும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் பிராட்டிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. 3. நாம சம்ஸ்காரம். 3வது சம்ஸ்காரம் நாம சம்ஸ்காரம். ஆசாரியர் பகவான் நாமத்துடன் ராமானுஜதாசன் என்ற தாட்சிய நாமத்தை அளிக்கிறார். 4. மந்திர சம்ஸ்காரம் ரகசிய திரய உபதேசம். 4வது சம்ஸ்காரம் மந்திர சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரத்தில் ஆசாரியர் ரகசிய திரய மந்திரங்களை மிக மெல்லிய குரலில் சிஷ்யனின் காதில் உபதேசிக்கிறார். அஷ்டாக்ஷரி ஸ்ரீமந்திரம். இது மூல மந்திரம், ஸ்ரீமந்திரம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த மந்திரத்தை பகவான் நாராயணர் தாமே பத்ரிநாதில் நரருக்கு உபதேசித்தார். இந்த மந்திரம் நான் யார், என் சுவாமி யார் என்பதை உணர்த்துகிறது. துவயம் மகா மந்திரம். இந்த மந்திரத்தை பகவான் ஸ்ரீமகாலட்சுமியிடம் க்ஷீரசாகரத்தில் உபதேசித்தார். பிராட்டியோடு சேர்ந்து பெருமானை எப்படி சரணடைவது என்பதை இது கற்றுக் கொடுக்கிறது. சரம ஸ்லோகம். இந்த சரம ஸ்லோகத்தை குருக்ஷேத்திர யுத்த பூமியில் ரதத்தின் மீது நின்றபடி ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். இது பகவான் தரும் இறுதி உறுதி. இந்த 3 மந்திரங்களும் ஒரே தத்துவத்தைச் சொல்கின்றன. அது சரணாகதி. 5வது சம்ஸ்காரம் யாக சம்ஸ்காரம், அதாவது ஆராதன சம்ஸ்காரம். பெருமானை எப்படி ஆராதிக்க வேண்டும், பகவத் திருவாராதனம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆசாரியர் முறையாக சொல்லிக் கொடுத்தார். மோக்ஷம் அடைய வேண்டும் என்ற ஆசையும் ராமானுஜர் திருவடியில் சேர வேண்டும் என்ற ஏக்கமும் இருந்தால் யார் வேண்டுமானாலும் இதைச் செய்து கொள்ளலாம். ஆனால் அதன் பின் வாழ்க்கை மாற வேண்டும். சாத்விகமான ஆகாரம், நைவேத்தியம் செய்து உண்ணுதல், தீய வார்த்தைகள், சண்டை மற்றும் புறம் பேசுதல், பரநிந்தை கூடாது. ஆசாரியரிடத்தில் பக்தியுடன் இருந்து பகவான் நாம சங்கீர்த்தனத்தில் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். ராமானுஜர் காலத்திலிருந்து இன்று வரை இது ஒரு சங்கிலி போலத் தொடர்கிறது. நீங்கள் சமாஷ்ரயணம் செய்து கொள்ள விரும்பினால் உங்களுக்கு அருகிலுள்ள அஹோபில மடம், ஆண்டவன் ஆசிரமம், பரகால மடம் போன்ற ஸ்ரீவைஷ்ணவ மடங்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த பரமாத்மாவின் கிருபையால் விரைவில் பஞ்ச சம்ஸ்காரம் பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த ஆசையே மோக்ஷ மார்க்கத்தின் முதல் படி.